சின்னத்திரையில் பல வருடங்களாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சீரியல் தான் கையாளி. இந்த சீரியலானது ரசிகர்களுக்கு பிடிச்ச ஒரு சீரியலாக தாங்க வந்துகிட்டு இருக்குது. இந்த நிலையில் தற்சமயம் கையல் சீரியல் முடிய போகிறதாகவும், அதற்கு பதிலாக புதுசாக ஒரு சீரியல் வரப்போகிறதாகவும், அந்த சீரியல் எந்த டைமிங்கில் டெலிகாஸ்ட் ஆக போகுது, எந்த டேட்லேருந்து டெலிகாஸ்ட் ஆகுது அப்படிங்கிற தகவல் தான் இப்போ வெளியாக இருக்குது. இதை பற்றி முழுமையாக இப்போ இந்த பார்க்கலாம். ஆடுகளம் சீரியல் ப்ரொமோ ரிலீஸ் ஆகி பல மாதங்களாச்சு அப்படின்ட்டு சொல்லலாங்க. இந்த சீரியலுடைய ப்ரொமோ ரிலீஸ் ஆனது ரசிகர்கள் பலரும் இந்த சீரியலை எப்போ டெலிகாஸ்ட் பண்ணுவீங்க, ஏன் இன்னும் டெலிகாஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்ட்டு பலரும் கேள்வி கேட்டு வந்த நிலையில் தற்சமைக்கும் ஆடுகளம் சீரியல்னது எந்த டேட்லேருந்து என்ன டைமில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அஃபீஷியல் தகவல் தாங்க வெளியாக இருக்குது. இந்த சீரியல் இவ்வளோ நாளாக டெலிகாஸ்ட் பண்ணாமல் இருந்ததுக்கு முக்கிய காரணம், இந்த சீரியலில் லீடு ஹீரோயினாக டெல்னா டேஸ் அவங்க தான் நடிச்சுட்டு இருக்காங்க. இவங்க தற்சமைக்கும் லவ்விங் அப்படிங்கிற ஒரு படத்தில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த திரைப்படத்தோடைய ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த சீரியலில் நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டு இயக்குனர்கிட்ட டெல்னா டேவிஸ் சொன்னதுனால தற்சமைக்கும் லவ்விங் திரைப்படத்தோடைய ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சாங்க. அதனால் தற்சமைக்கும் இப்போ ஆடுகளம் சீரியலோட ஷூட்டிங் தொடங்கி வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்குது. இந்த சீரியலில் டெல்னா டேவிஸ்க்கு தாத்தா கதாபாத்திரத்தில் நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள் நடிச்சு வந்துருந்தார். அவர் திடீர்னு இறந்துட்டதுனாலையும் அந்த சீரியலை டெலிகாஸ்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தற்சமைக்கும் ஆடுகளம் சீரியலானது டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அதாவது கரண்ட்லி டெலிகாஸ்ட் ஆக்கிட்டு இருக்க கையல் சீரியலை முடிச்சுட்டு அதே டைமிங்கில் தான் ஆடுகளம் சீரியலில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்களாம். கடந்த சில மாதங்களாகவே கையல் சீரியலுக்கு டிஆர்பி ரேட்டிங் குறைஞ்சிருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது. இதனால் சேனல் தரப்பில் கையல் சீரியலை முடிச்சுட்டு கையல் சீரியல் டெலிகாஸ்ட் ஆனால் அதே டைமிங்கில் தான் ஆடுகளம் சீரியலில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்களாம். கையல் சீரியலானது வருகிற மார்ச் 22ஆம் தேதியோட முடிய போதாங்க. மார்ச் 24ஆம் தேதி முதல் இரவு 7:30 மணிக்கு ஆடுகளம் சீரியல்ன்றது டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அஃபீஷியல் தகவல் இப்போ வெளியாக இருக்குது. நீங்கள் ஆடுகளம் சீரியல் டெலிகாஸ்ட் ஆகிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம இங்கே ரெட் டபிள் 2 பாயிண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.